சரியாக 3 மணி நேரத்தில் நிலவின் நிலப்பரப்பின் மீது சந்திரயான் 3 லேண்டர் தரையிறக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதுவரை எந்த நாடுகளுமே வெற்றிகரமாக முடிக்காத மிஷனாக இருக்கக்கூடிய லூனார் சவுத் போலில் தான் சந்திரயான் 3 லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் செய்யப்பட இருக்கிறது. சாஃப்ட் லேண்டிங் என்பது மென்மையான தரையிறக்கமாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை சந்திரயான் 2 விண்ணுக்கு அனுப்பப்பட்ட போது சாஃப்ட் லேண்டிங்கின் போது தோல்வியுற்று உடைந்து கீழே சிதறியது. இது போன்று அல்லாமல் சாஃப்ட் லேண்டிங்காக செய்யப்பட்டு அதிலிருந்து ரோவரை வெளியே ஆராய்ச்சிக்கு ஈடுபடுத்தப்படுவது தான் இந்த மிஷனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதே போல் சந்திரயான் 3க்கு சமமாக போட்டியாக லூனா 25 குறைந்த காலத்தில் நிலவை எட்டும் வகையில் சந்திரயான் விண்ணில் செலுத்தப்பட்டு 15 நாட்களுக்கு பிறகாகத்தான் விண்ணில் செலுத்தப்பட்டது. இருந்தாலும் அந்த சவுத் போலை அதனால் அடைய முடியவில்லை, தோல்வியில் முடிந்திருக்கிறது. ரஷ்யா போன்ற முக்கிய நாடுகள், வல்லரசு நாடுகளால் ஆக முடியாத காரியத்தை இந்தியாவின் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்று செயல்படுத்தி காண்பிக்கின்றனர். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல நூறு கோடி மக்களும் இதனை உற்று நோக்குவதில் மட்டுமல்லாமல் இந்தியாவை தாண்டி உலக வல்லரசு நாடுகள் ஏற்கனவே நிலவில் தடம் பதித்திருக்கக்கூடிய அமெரிக்கா, சோவியத் யூனியனை சேர்ந்த ரஷ்யா, அதே போல் சீனா உள்ளிட்ட நாடுகளும் கூட உற்று நோக்க தொடங்கியிருக்கிறது. ஏனென்றால் காலையிலிருந்து அதிநவீன உணர்திறன் ஆண்டனாக்கள், அதாவது டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் ஆண்டனாக்கள் என கூறப்படக்கூடிய ஆண்டனாக்கள் மூலமாக விக்ரம் லேண்டரனுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுகளை ட்ராக் செய்யும் பணிகளை இந்த உணர்திறன் கருவிகள் ஆண்டனாக்கள் தொடங்கியிருப்பதாக அந்தந்த விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் அதிகாரப்பூர்வமாக ட்விட்டரில் தெரிவித்திருக்கின்றனர். அடுத்தபடியாக எப்படி விக்ரம் நிலாவின் நிலப்பரப்பின் மீது, அதுவும் குறிப்பிட்ட அந்த கரடு முரடான பகுதியாக இருக்கக்கூடிய தென் துருவ பகுதியில் லேண்ட் செய்ய போகிறது என்பதை கண்காணிப்பதற்கு தொடர்ந்து இந்த நாடுகள் முயற்சித்து வருகின்றது. இதன் மூலமாக அவர்களது நாடுகள் தரப்பில் அடுத்தடுத்து தென் துருவத்தை நோக்கி ஆராய்ச்சி செய்வதற்கு விண்கல அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே முதல் முறையாக நிலவில் நீர் இருக்கிறது என்பதை உறுதி செய்தது இந்தியா அனுப்பிய சந்திரயான் 1 விண்கலம்தான். சந்திரயான் 2 விண்கலம் தோல்வியடைந்திருந்தாலும் நிலவில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிசயத்தக்க நிகழ்வுகளை ஆதரத்துடன் நிரூபிப்பதற்காக இந்த சந்திரயான் 3 இன்று மாலை 6:04 மணி அளவில் நிலவின் நிலப்பரப்பின் மீது தடம் பதிக்க இருக்கிறது. அதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் தயார் நிலையில் இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இஸ்ட்ராக் மையம், பெங்களூர் பின்னியாவில் இருக்கக்கூடிய இஸ்ட்ராக் மையத்தின் மூலமாக டெலிப்ராம்டரிங் எனப்படக்கூடிய ட்ராக்கிங் டிவைஸ் மூலமாக முழுமைக்கமான தகவல்களை நேரலையில் இஸ்ரோ தெரிவிக்க இருக்கிறது. தொடர்ந்து தற்போதிலிருந்து 6:04 மணி அளவில் வரையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது, காலையிலிருந்து इस पूरी प्रक्रिया को पूरा करने में लगभग 11.5 मिनट लगेगा और इसका समानांतर वेग 1680 मीटर प्रति सेकंड से घटाकर 358 मीटर प्रति सेकंड हो जाएगा. We have continuous flow of lander telemetry data from ISRO'S Deep Space Network. IDSN-30 also have support from ESA and JPL DSN stations. There will be no ground intervention once the ALS takes charge. The preparation for today's event had started 48 hours before, wherein various pre-selections and uplinking of parameters for the autonomous landing sequence were carried out. The whole descent is divided into 4 phases: the rough braking phase, the attitude hold phase, fine braking phase, and the local navigation phase or the terminal descent phase. जी हाँ, एटीट्यूड होल्ड फेज, जो कि पावर डिसेंट का दूसरा चरण है, एक बहुत ही महत्वपूर्ण फेज। 10 सेकंड के स्मॉल ड्यूरेशन के दौरान लैंडर के 2 महत्वपूर्ण सेंसर कारा और लासा लैंडर की ऊंचाई की गणना करेंगे। इस फेज के पूरा होते ही लैंडर चंद्रमा के सतह से कुल 6.8 किलोमीटर की ऊंचाई पर होगा। During the rough braking phase, the lander velocity shall be brought down from 1680 meters per second to 358 meters per second. The altitude will be brought down from 30 kilometers to 7.4 kilometers at the end of rough braking. Currently, we can see the scientists are analyzing the lander data. जी हाँ, हम ये देख सकते हैं कि मिशन ऑपरेशन कॉम्प्लेक्स रूप में बैठे सभी वैज्ञानिक ये जो भी डेटा देख रहे हैं
वो डीप स्पेस नेटवर्क आईडीएसएन 32 के द्वारा प्रोवाइड किया जा रहा है। और अगर हम अब बात करें पावर डिसेंट के तीसरे चरण का, जो कि फाइन ब्रेकिंग फेज होगा, जिसमें लैंडिंग साइट से जस्ट 800 मीटर की ऊंचाई पर वर्टिकली होगा। इस चरण को पूरा होने में लगभग 3 मिनट लगेंगे और इस चरण के पूरा होते ही लैंडर की वेलोसिटी लगभग शून्य हो जाएगी। The scientists here at ISROC are glued to their systems, analyzing all sorts of complex data. We are very close to the power descent, to the start of the power descent phase. जी हाँ, अगर हम अब बात करें पावर डिसेंट के चौथे और अंतिम चरण का, जो कि लोकल नेविगेशन फेज या टर्मिनल डिसेंट फेज भी कहा जाता है, इस दौरान लैंडर के 2 इंजन बंद कर दिए जाएंगे और लैंडर के सेंसरों द्वारा इसके हाइट और वेलोसिटी की गणना इनर्शियल नेविगेशन को भेज दिया जाएगा। इस दौरान लैंडर 150 मीटर की ऊंचाई को प्राप्त करने के बाद कुल 131 सेकंड लगाएगा। इस पड़ाव पे आने के बाद पुनः लैंडर 22 सेकंड के लिए हॉवरिंग करेगा। आप इस समय अपने स्क्रीन पे मिशन ऑपरेशन कॉम्प्लेक्स में बैठे सभी मान्यगणों को देख सकते हैं, जो कि बहुत ही उत्सुकता के साथ टेलीमेट्री डेटा को देख रहे हैं। अभी हम लोग पावर डिसेंट शुरू होने से जस्ट कुछ ही पल दूर हैं। पावर डिसेंट शुरू होने में लगभग 30 सेकंड ही बचा है और हमको ये सारे डेटा मिशन ऑपरेशन कॉम्प्लेक्स रूम में आईडीएसएन 32 के द्वारा, जो कि लगातार लैंडर के कनेक्शन में बना हुआ है, प्रदान कर रहा है। Dear viewers, the pivotal power descent has begun and the lander module is propelling towards the moon's surface along the intended trajectory. जी हाँ, अब हम देख सकते हैं रफ ब्रेकिंग फेज की शुरुआत हो चुकी है। During this rough braking phase, the lander velocity shall be brought down from 1680 meters per second to 358 meters per second. The altitude will be brought down from 30 kilometers to 7.4 kilometers at the end of rough braking. All this in the duration of 690 seconds or 11.5 minutes. Currently, the Laser Inertial Reference and Accelerometer package (LIRAP) is aiding in the navigation. जी हाँ, अभी आप अपनी स्क्रीन पे देख सकते हैं कि लैंडर अब तक कुल 191 किलोमीटर हॉरिजेंटल दिशा में चल चुका है और अभी तक इसकी वेलोसिटी लगभग 31 किलोमीटर बनी हुई है। The lander module has traveled a distance of approximately 228 kilometers. The complete downrange that will be traveled during this phase shall be nearly 713.5 kilometers. जी हाँ, कुल 745 किलोमीटर के इस रफ ब्रेकिंग फेज में आप देख सकते हैं कि हम लोग लगभग अपनी यात्रा 20% कंप्लीट कर चुके हैं। पावर डिसेंट की यह शुरुआत हम कह सकते हैं कि बहुत ही सटीक और सधी हुई है, जिसमें लैंडर अपने वेगमान
को अनुमानित तरीके से घटा रहा है। The altitude of the lander module will reduce from 7.4 kilometers to 6.8 kilometers during the next phase, which is going to be the attitude hold phase. We can currently see that the altitude of the lander module is nearly 31 kilometers. आरुषि, अभी हम इस ग्राउंड ट्रेस को देखते हुए कह सकते हैं कि रफ ब्रेकिंग फेज की शुरुआत बहुत ही अच्छे तरीके से हुई है। आप ये देख सकती हैं कि जो भी प्रोजेक्टेड ग्राउंड ट्रेस है उसी पे अपना लैंडर मॉड्यूल आगे चलते हुए बढ़ रहा है। अभी तक ये देखा जा सकता है कि लैंडर मॉड्यूल लगभग 370 किलोमीटर क्षैतिज दिशा में चल चुका है। The mission operations team is analyzing the data. We can all see the seriousness and the concentration with which each and every parameter of the lander module is being analyzed. The performance so far seems to be nominal. जी आरुषि, चूंकि एएलएस एक्टिवेट किया जा चुका है इसलिए ग्राउंड से कोई कमांडिंग नहीं की जा रही है। इस दौरान आपके स्क्रीन पे सारे डेटा इसरो के डीप स्पेस नेटवर्क से रियल टाइम में आ रहे हैं। इस मिशन में सेकेंड और थर्ड ऑर्डर गाइडेंस पॉलिनोमियल का प्रयोग हुआ है जो कि इनर्शियल थ्रस्ट और एंगल के हमेशा सुनिश्चित करेगा। During the entire descent, there is no ground intervention as the ALS has taken charge. The preparation for today's event had started nearly 48 hours before, wherein various pre-selections and uplinking of parameters were done. We can see that the vertical velocity of the lander module has been brought down. It is continuously coming down. And the ALS had already been initiated 1 hour before the scheduled time of the power descent start. Following this, the throttleable engine electronics module, the TECM, was switched on and lander was oriented to the favorable attitude. जी हाँ, आप अपनी स्क्रीन पे देख सकते हैं कि लैंडर मॉड्यूल जिसकी शुरुआत में वेलोसिटी 1680 मीटर पर सेकंड थी, लगभग 1150 मीटर पर सेकंड हो चुकी है, जो कि एक बहुत ही मैजेस्टिक शुरुआत कही जा सकती है इस रफ ब्रेकिंग फेज के लिए। यहाँ पे मैं आपको ये भी बताते चलूँ कि आप अपने स्क्रीन पे देख सकते हैं कि द लैंडर मॉड्यूल का आल्टीट्यूड धीरे धीरे अब कम होता हुआ दिख रहा है और जो कि एक्सपेक्टेड भी है। अभी हम बात करें करंट आल्टीट्यूड की तो जो कि 28.6 किलोमीटर के आसपास है। आप स्क्रीन पर ये भी देख सकते हैं चंद्रयान 3 लैंडर इमेजर डिस्प्ले। The lander imager is continuously taking photographs of the moon's surface, and that is also being streamed here. Currently, the horizontal velocity has been brought down and the distance traveled is 574 kilometers. The current altitude is 27 kilometers as can be seen on the screen. जी हाँ, करीब अपने आधे सफ़र को पूरा करते हुए इस रफ ब्रेकिंग फेज में लैंडर बहुत ही आगे की तरफ बढ़ते हुए अपनी ऊंचाई को घटा रहा है। अगर अब बात करें तो लैंडर की ऊंचाई चंद्रमा के सतह से लगभग 27 किलोमीटर से नीचे हो चुकी है, करीब 26.7 किलोमीटर के आसपास है। The next phase after the rough braking phase is the attitude hold phase, which will be for a duration of nearly 10 seconds. The lander will be oriented such that both the altimeters will be looking exactly towards the moon's surface. At the end of this attitude hold phase, height measurement update to navigation system will be given from the laser and car band altimeters. Currently, we are in the middle of the rough braking phase. जी हाँ, अगर हम ध्यान से देखें तो लगभग 8 मिनट की यात्रा के बाद लैंडर अपनी हॉरिजेंटल वेलोसिटी को
लगातार कम करते हुए अपनी ऊंचाई, अभी की ऊंचाई के समय 24 किलोमीटर की ऊंचाई प्राप्त कर चुका है। अब तक के आंकड़े को देखते हुए हम कह सकते हैं कि लैंडिंग पूरी तरह से नॉमिनल है। यहाँ पर हम देख सकते हैं कि हॉरिजेंटल वेलोसिटी लगातार कम होती हुई दिख रही है। The altitude of lander from ground is currently 22 kilometer, which is again going to be coming down, and that is expected. For the viewers who have joined now, we are in the powered descent phase, and we are in the rough braking phase, which is the first phase of the powered descent. We have currently traveled a downrange of 697 kilometers, and the downrange that has to be traveled during this phase is 713.5 kilometers. जी हाँ, अभी आप देख सकते हैं कि लैंडर की हॉरिजेंटल वेलोसिटी लगभग 720 मीटर प्रति सेकंड हो गई है। लगभग हम ये कह सकते हैं कि 900 मीटर प्रति सेकंड वेलोसिटी को कम किया जा चुका है। At the same time, we can see the altitude of the lander is just 17.8 kilometer from the moon surface, which is going to be around 7.4 at the end of the rough braking phase. इस फेज के बाद हम जाएंगे towards the attitude hold phase, where we will be expecting sensor update from the laser and car band altimeters. We can see the visualization of the lander module moving towards the moon's surface. The current altitude is nearly 15.2 kilometers, and the distance traveled is 754 kilometers. We can also see the image that the lander imager camera has been providing. जी हाँ, इस रफ ब्रेकिंग फेज के दौरान 800 न्यूटन के चारों थ्रोटल इंजन अपने कार्य को पूरी तरह से अंजाम दे रहे हैं और लैंडर के हॉरिजॉन्टल वेलोसिटी को लगातार कम कर रहे हैं। अब तक लैंडर लगभग अपने 75 से 80% की यात्रा को पूरा कर चुका है। After the rough braking and the attitude hold phase, we shall be having the fine braking phase, which will continue for nearly 3 minutes. The whole phase is being driven by the autonomous landing sequencer, and there is no intervention from ground. जी हाँ आरुषि, अभी आप अपनी स्क्रीन पे देख सकती हैं कि जो करंट आल्टीट्यूड है चंद्रमा के सतह से लगभग 10 किलोमीटर के आसपास है। जी हाँ, நமக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு। ஓகே சார், மிக்க நன்றி சார், நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க। जी हाँ, हमारे प्रधानमंत्री जी श्री नरेंद्र मोदी जी हम सभी का பணிகளில் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருக்காங்க। இந்த ஒரு டைம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெக்குலரான ஒரு டைம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க வந்து இப்போ வந்து ஐ திங்க் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் டிபெண்டன்ட் தான், நம்ம கண்ட்ரோல் முடிஞ்சாச்சு। சார் சொன்ன மாதிரி லேண்டு செலக்ட் பண்ணுறதுலேருந்து சென்சர் இருக்குது, லேசர் இருக்குதுன்னு சொல்லிட்டார், அதெல்லாம் பர்ஃபெக்டாக அதில் ஏதாவது ஸ்னாக் வராமல் இருந்ததுனாக்கா இட்ஸ் கோயிங் டு பி 100% சக்ஸஸ்ஃபுல்। அதில் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஸ்டெபிலிட்டி செக் பண்ணியிருப்பாங்க தரவா, ரிலையபிலிட்டி அது ப்ராப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறோம்। ஸோ அது எல்லாத்தையும் மீறி போகுதுன்னா தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் எவ்ரி திங்। அந்த மாதிரி எதாவது நடந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும்னு தோணுது இது வரைக்கும்। ஏன்னா இப்போ இவங்க பண்ணுற பார்த்தா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இந்தியாவை தேடி வர அந்த வாய்ப்பு இருக்குது। கொலாபரேட் பண்ணுவாங்க, கொலாபரேஷன் வருவாங்க। ஆமாம், சின்ன நாடுங்க நம்மளை விட கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க நம்மகிட்ட வரலாம்। சார் நீங்கள் சார் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சைனா வந்து 2030 வந்து அந்த நிலவில் போய்
குடியிருக்க முடியுமா, வாழ முடியுமான்ற ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து நம்மளோட சந்திராயன் 3 வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா மெயினாக நம்ம சவுத் போல் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, நிறையா மினரல்ஸ் இருக்குது, நிறைய வெண்மையாக துக்கள்கள் இருக்குது, ப்ளஸ் மேடு பள்ளம் அந்த சொல்லுவாங்க கேட்டர்ன்னு சொல்லுவாங்க, மேடு பள்ளங்கள் அந்த இருக்குது, அந்த வாட்டர் பார்ட்டிகிள் இது பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு ஐடியாவில் தான் சவுத் போல செலக்ட் பண்ணியிருக்கோம். அட்வான்டேஜ் இன்னொன்று என்னென்னா, யாரும் அந்த சவுத் போல யாரும் ரீச் ஆகிறதுனால நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதுதான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அகெயின் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி சரி தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ இதே நார்த் போலில் சொன்னோம்னா 2-3 கண்ட்ரி இருக்குது, அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ ஒரு கண்ட்ரி கொடுக்குறது இன்னொரு கண்ட்ரி இல்லை இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுதெல்லாம். பட் இங்கே சவுத் போலில் நமக்கு ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதுதான் பாசிட்டிவ். அதுக்கு வந்து எந்த நாடும் அப்போஸ் பண்ண போகிறது. ஸோ அந்த விஷயங்களில் எல்லா நாடுகளும் நம்மளை தேடி வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். கண்டிப்பா. இப்போ நம்ம இஸ்ரோல இருந்து நம்மளுடைய செய்தியாளர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ்ரோவிலிருந்து நம்மளுடைய செய்தியாளர் மணிகண்டன் தற்போது நம்முடன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன் சொல்லுங்க, இன்னும் சிறிது நேரம் மட்டும்தான் இருக்கு, இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் நம்ம கிட்ட இருக்குது. அங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க பத்திர கூடுதல் வர. வணக்கம் திவ்யா. சந்திரயான் 3 முழு திட்டத்திற்குமான முக்கிய நிகழ்வான அந்த சாஃப்ட் லேண்டிங் 15 நிமிடங்கள் சரியாக திட்டமிட்டபடி 5:44 மணி அளவுல ALS முறையில தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ரஃப் பிரேக்கிங் பேஸ் எனப்படக்கூடிய முக்கியமான அந்த முதல் 3 கட்டங்களை முடிந்து தற்போது ஃபைன் பிரேக்கிங் பேஸ்ல சந்திரயான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் குறைந்த அளவுல நிலப்பரப்பின் மீது சந்திரயான் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை நம்ம தற்போது பார்க்கலாம். தற்போதைக்கு 4வது கட்டத்துல விண்கலன் வேகம் முற்றிலும் குறைக்கப்பட்டு 800 மீட்டர் உயரத்திலிருந்து 150 மீட்டருக்கு விண்கலன் ஊர்ந்து வந்தடைந்திருக்கிறது. சுமார் 22 நொடிகள் அந்த இடத்துல இருக்க இருக்கிறது. தற்போது அதோடைய வேகம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 0.44 என்ற அளவுல தற்போதைக்கு அந்த வேகமானது குறைக்கப்பட்டிருக்கிறது. 800 மீட்டர் என்ற அளவு வந்தடைந்திருக்கிறது. இதற்கு பிறகாக 800 மீட்டர்லிருந்து 150 மீட்டர் என்பதற்குரிய தூரத்தை எட்டி பிடிக்கும். அந்த நேரத்துல இடர் ஆபத்து தவிர்க்கும் கருவி தனது பணியை செய்து தரையிறங்க வேண்டிய சரியான இடத்தை முடிவு செய்வது மட்டுமல்லாமல் மேல்நோக்கிய தள்ளு விசையை உண்டு பண்ண இருக்கிறது. இதன் மூலமாக விண்கலன் மேலோக்கி செல்லாமலும் கீழே விழாமலும் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து துல்லியமாக நிலவின் மேற்பரப்புகளை ஆராய்ச்சி செய்து வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரலையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகாக 5வது கட்டத்துல விண்கலம் தரையிறங்குவதற்கு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்ததற்கு பிறகாக அதன் உயரத்தை 150 மீட்டரிலிருந்து 60 மீட்டர்களாக குறைப்பார்கள். விண்கலனின் வேகத்தை குறைத்ததன் மூலமாக நிலவில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை விண்கலன நிலவின் நிலப்பரப்பை நோக்கி இருக்கும். விண்கலனில் இருக்கும் லேசர் டாப்லர் வெலாசிட்டி மீட்டர் நிலப்பரப்பின் மீது பட செய்து விண்கலன் பயணிக்கும் வேகத்தை தெரியப்படுத்தும். இதன் மூலமாக விண்கலன் கூடுதல் வேகத்தில் பயணிப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு முடியும். தற்போதைக்கு நேரடியாக தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை நேரலையில பார்த்துக் கொண்டிருக்கிறார். படிப்படியாக தற்போது அதன் வேகம் குறைக்கப்பட்டு வருகிறது. 316.2 மீட்டர் என்ற தொலைவில் இருக்கிறது. தற்போது 300க்கும் குறைவாகவே அந்த உயரமானது குறைக்கப்பட்டு வருகிறது. வேகமும் படிப்படியாக குறைக்கப்பட்டு நிலவிற்கு மிகவும் அருகில் இதுவரை தென்துருவத்தை யாருமே தொட முடியாத இடத்தை இந்தியாவின் சந்திரயான் 3 லேண்டர் கிட்டத்தட்ட எட்டிவிட்டது. இன்னும் 1% மட்டுமே அதற்கான வெற்றிக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இங்கு முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய திக்திக் நிமிடங்களாக இங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 160 மீட்டர் என்ற இலக்கை இந்த சந்திரயான் தற்போது அந்த 4வது கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் சொன்னவாறு அந்த 5வது கட்டத்துல விண்கலம் தரையிறக்குவதற்கான பாதுகாப்பான இடத்தை நோக்கி தற்போது பயணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிலவின் நிலப்பரப்பை நோக்கி ஈர்க்கும் செயலை தற்போது அந்த 5வது கட்டத்தையும் தொடங்கி இருக்கிறது. 6வது கட்டமாக 150 மீட்டரிலிருந்து அந்த நிலவின் நிலப்பரப்பிற்கு நோக்கி 60 மீட்டர் என்ற உயரத்தை எட்டும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. படிப்படியாக வேகம் குறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சில நிமிடங்கள் சில நொடிகள் ஊர்ந்து செல்லும் வகையில அந்த காட்சிகள் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 150 மீட்டர் தொலைவில் மட்டும்தான் இந்த பணிகள் நிலவை தொற்றும் உயரத்தில் தான் சந்திரயான் 3 லேண்டர் விக்ரம் லேண்டர் பயணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லோக்கல் நேவிகேஷன் பேஸ் எனப்படக்கூடிய பேஸ்ல இருக்கிறோம். ரஃப் பிரேக்கிங் பேஸ்
ஃபைன் பிரேக்கிங் எல்லாம் கடந்து இப்போது லோக்கல் நேவிகேஷன் ஸ்பேஸ்ல இருக்கிறோம். குறிப்பாக 100 மீட்டருக்கும் குறைவாக தற்போது அந்த உயரம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் லேசர் டாப்லர் வெலாசிட்டி மீட்டர் எனும் கருவி லேசர் ஒன்றை நிலவின் நிலப்பரப்பின் மீது பதிவு செய்யும். பிரதமரும் கூட புன்னகைப்பு இந்த நிகழ்வுகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்த்து வரும் காட்சியில நம்மால பார்க்க முடிகிறது. நேரடியாக இந்த இஸ்ராக் மையத்துல ஏற்கனவே சந்திரயான் 2 போது மிகவும் சோர்வுடன் காணப்பட்ட முந்தைய இஸ்ரோ சேர்மன் சிவன் இருக்கிறார். அதே போல தற்போதைய இஸ்ரோ சேர்மனும் இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த இயக்குநர்கள் மத்தியில ஒருவராக இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய சோம்நாத், அதே போல திட்டத்தின் இயக்குனர் தமிழகத்தை சேர்ந்த வீரமுத்துவேல் உள்ளிட்ட பல்வேறு இயக்குநர்கள் இந்த இடத்துல இருக்கின்றனர். தற்போதைக்கு அந்த பணி 10 மீட்டராக குறைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. 40 மீட்டருக்கும் குறைவான பணிகள் குறைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த நிலையில பிரிண்ட் கேமரா மூலமாக விண்கல நிலவை நோக்கி பயணிக்கும் அந்த காணொலிகள் நிலவை நோக்கி எடுக்கப்படும். நிலவில் இருந்து எவ்வளவு தூரத்துல பயணிக்கிறது அடுத்தபடியாக 7வது கட்டம் என்ஜின் அணைக்கப்படாமல் அப்படியே நிலவில் தரையினால் நிலவின் மேற்பரப்பில் உள்ள எண்ணிய துறைகள் தொடர்ந்து செயல்படும். அதனால் 10 மீட்டர் தொழில் பயணிக்கிறது போது விண்கலம் இருக்கக்கூடிய இன்ஜின் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக விண்கலமின் இன்ஜின் முழுவதுமாக அமைக்கப்பட்டு மீது பணிந்திருக்கிறது. குறிப்பாக லேண்டர் விக்ரம் லேண்டர் நிலவின் மீது அந்த தென்துருவத்தில் இதுவரை எந்த ஒரு வல்லரசு நாடும் நடத்த முடியாத ஒரு செயல்பாடு இஸ்ராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகள் ஊடகவியலாளர்கள் அனைவருமே கரகோஷங்களை எழுப்பி கொண்டாடி வருகின்றனர். பாரத பிரதமரும் கூட தேசிய கொடியை அசைத்தவாறு தனது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். தற்போது இஸ்ரோ சேர்மன் வெற்றியான அந்த உரையை நிகழ்த்த இருக்கிறார். இதுவரையில எந்த ஒரு வல்லரசு நாடும் நிகழ்த்தாத ஒரு செயலை நிலவின் தென் பகுதியில சந்திரயான் 3 வெற்றிகரமாக தரையிறக்கி இந்தியாதான் முதல் நாடு என்பதை அந்த இந்திய கொடிய இந்திய லட்சுமிய சந்திரயான் 3 நிலவுல பதிவு செய்திருக்கிறது. வெற்றிகரமாக சந்திரயான் 3 வெற்றி பெற்றதை தற்போது இஸ்ரோ சேர்மன் சோம்நாத் அறிவித்து வருகிறார். மேலும் 8வது கட்டமாக நிலாவின் நிலப்பரப்பின் மீது லேண்டர் தரையிறங்குவதற்கு பிறகு சில மணி நேரம் ஓய்வெடுப்பதற்கு பிறகாக அடுத்த கட்டமாக லேண்டரிலிருந்து தாய்வு பலகையின் மூலமாக ரோவர் வெளியே வந்து அடுத்த 14 நாட்கள் I request our Honorable Prime Minister to address us and bless us. Thank you, sir. मेरे प्यारे परिवारजनों, जब हम अपनी आंखों के सामने ऐसा इतिहास बनते हुए देखते हैं तो जीवन धन्य हो जाता है। ऐसी ऐतिहासिक घटनाएं राष्ट्र जीवन की चिरंजीव चेतना बन जाती है। ये पल अविस्मरणीय है। ये क्षण अभूतपूर्व है। ये क्षण विकसित भारत के शंखनाद का है। ये क्षण नए भारत के जयघोष का है। ये क्षण मुश्किलों के महासागर को पार करने का है। ये क्षण जीत के चंद्र पथ पर चलने का है। ये क्षण 140 करोड़ धड़कनों के सामर्थ्य का है। ये क्षण भारत में नई ऊर्जा, नया विश्वास, नई चेतना का है। ये क्षण भारत के उदयमान भाग्य के आह्वान का है। अमृत काल की प्रथम प्रभा में सफलता की ये अमृत वर्षा हुई है।
हमने धरती पर संकल्प लिया और चांद पर उसे साकार किया। और हमारे वैज्ञानिक साथियों ने भी कहा, इंडिया इज नाउ ऑन द मून। आज हम अंतरिक्ष में नए भारत की नई उड़ान के साक्षी बने हैं। साथियों, मैं इस समय ब्रिक्स समिट में हिस्सा लेने के लिए दक्षिण अफ्रीका में हूं, लेकिन हर देशवासी की तरह मेरा मन चंद्रयान महाअभियान पर भी लगा हुआ था। नया इतिहास बनते ही हर भारतीय जश्न में डूब गया है। हर घर में उत्सव शुरू हो गया है। हृदय से मैं भी अपने देशवासियों के साथ, अपने परिवारजनों के साथ इस उमंग और उल्लास से जुड़ा हुआ हूं। मैं टीम चंद्रयान को, इसरो को और देश के सभी वैज्ञानिकों को जी जान से बहुत बहुत बधाई देता हूं, जिन्होंने इस पल के लिए वर्षों तक इतना परिश्रम किया है। उत्साह, उमंग, आनंद और भावुकता से भरे इस अद्भुत पल के लिए मैं 140 करोड़ देशवासियों को भी कोटि कोटि बधाइयां देता हूं। मेरे परिवारजनों, हमारे वैज्ञानिकों के परिश्रम और प्रतिभा से भारत चंद्रमा के उस दक्षिणी ध्रुव पर पहुंचा है, जहां आज तक दुनिया का कोई भी देश नहीं पहुंच सका। अब आज के बाद से चांद से जुड़े मिथक बदल जाएंगे, कथानक भी बदल जाएंगे और नई पीढ़ी के लिए कहावतें भी बदल जाएगी। भारत में तो हम सभी लोग धरती को मां कहते हैं और चांद को मामा बुलाते हैं। कभी कहा जाता था, चंदा मामा बहुत दूर के हैं। चंदा मामा बहुत दूर के हैं। अब एक दिन वो भी आएगा जब बच्चे कहा करेंगे, चंदा मामा बस एक टूर के हैं। फ्रेंड्स, on this joyous occasion, I would like to address all the people of the world, the people of every country and region. India's successful moon mission is not just India's alone. This is a year in which the world is witnessing India's G20 presidency. Our approach of one earth, one family, one future is resonating across the globe. This human-centric approach that we present and that we represent has been welcomed universally. Our moon mission is also based on the same human-centric approach. Therefore, this success
belongs to all of humanity, and it will help moon missions by other countries in the future. I am confident that all countries in the world, including those from the global south, are capable of achieving such feats. We can all aspire for the moon and beyond. मेरे परिवारजनों, चंद्रयान महाअभियान के ये उपलब्धि भारत की उड़ान को चंद्रमा की कक्षाओं से आगे जाएगी। हम हमारे सौर मंडल की सीमाओं का सामर्थ्य परखेंगे और मानव के लिए ब्रह्मांड की अनेक संभावनाओं को साकार करने के लिए भी जरूर काम करेंगे। हमने भविष्य के लिए कई बड़े और महत्वाकांक्षी लक्ष्य तय किए हैं। जल्द ही सूर्य के विस्तृत अध्ययन के लिए इसरो आदित्य L1 मिशन लॉन्च करने जा रहा है। इसके बाद शुक्र भी इसरो के लक्ष्यों में से एक है। गगनयान के जरिए देश अपने पहले ह्यूमन स्पेस फ्लाइट मिशन के लिए भी पूरी तैयारी के साथ जुटा है। भारत बार बार ये साबित कर रहा है कि स्काई इज नॉट द लिमिट। साथियों, साइंस और टेक्नोलॉजी देश के उज्जवल भविष्य का आधार है। इसलिए आज के इस दिन को देश हमेशा हमेशा के लिए याद रखेगा। यह दिन हम सभी को एक उज्जवल भविष्य की ओर बढ़ने के लिए प्रेरित करेगा। ये दिन हमें अपने संकल्पों की सिद्धि का रास्ता दिखाएगा। ये दिन इस बात का प्रतीक है कि हार से सबक लेकर जीत कैसे हासिल की जाती है। एक बार फिर देश के सभी वैज्ञानिकों को बहुत बहुत बधाई और भविष्य के मिशन के लिए ढेरों शुभकामनाएं। बहुत बहुत धन्यवाद। Thank you, Adharaniya Pradhan Mantri ji, for being part of our journey to this success. And let me take this opportunity to thank the people behind this mission, the project director of Chandrayaan 3. He is here. Veera Muthuvel, congratulations to you. The associate project director, Kalpana, and the mission operations director, Srikanth. And the satellite was built at your house satellite center, Shankar, and the director. Thank you, sir. Hello. It's a great moment of happiness on behalf of team. It gives me immense satisfaction on achieving this goal as a project director of this mission.
The entire mission operations right from launch till landing happened flawlessly as per the timeline, and we became the 4th country to land, to demonstrate the soft landing onto the moon surface, and we became the first country to go to near to the south pole of the moon. I take this opportunity to thank navigation, guidance and control team, propulsion team, sensors team and all the mainframe subsystems team who have brought success to this mission. I also take the opportunity to thank the Critical Operations Review Committee for thoroughly reviewing the mission operations right from launch till this date. The target was on spot because of the review process. I also thank the ISRO higher management, right from Chairman ISRO, Director URSC and all the center directors and higher ISRO officials. And finally, my thanks to the Chandrayaan 3 project executives spread across the ISRO centers. Thank you. Mission Director Srikanth. It gives me an immense pleasure to be part of Chandrayaan 3 and acting as Mission Director. I would like to thank each and every team member who has supported in carrying out all the mission operations flawlessly, and I would like to thank my senior management, Chairman ISRO, Director URSC, my senior colleagues and my team members for carrying out and supporting all the things carrying out in a proper way. Thank you very much. Associate Project Director Kalpana. Good evening to all. This will remain the most memorable and the happiest moment for all of us, for our team Chandrayaan 3. We have achieved our goal flawlessly. From the day we started rebuilding our spacecraft after Chandrayaan 2 experience, it has been breathe in, breathe out Chandrayaan 3 for our team. And starting from the reconfiguration to all the special tests and the simulations we have conducted meticulously, and this has been possible only because of our immense effort from our Chandrayaan 3 team, and of course with the guidance from our Chairman ISRO, our directors and all our experts. With all this, it has been possible. Thank you one and all. Thank you for all the minutest help which has been provided from all the areas of departments. Thank you. Thank you. Now, Chandrayaan 3 is a result of the work done by thousands of scientists, engineers, our staff and industries and support team across ISRO and other places, other institutions. And Shankaran has been the lead of the center which integrated all of these efforts in the last so many years. So I request him to speak on behalf of all of you. Thank you very much for the affection that has been displayed today now. Today, we have achieved what we set out to achieve in 2019. It was delayed by about 4 years, but we have done it. When Chandrayaan 3 was launched, after the separation of the spacecraft from launch vehicle, I said, I will speak the rest of the things after the soft landing. So here I will take a couple of minutes to tell the tremendous amount of effort that has been put in by the entire project team. When I say project team, it is not just only the project director and associate project director. Of course, they are the face of the project. They have been living, sleeping, eating, breathing Chandrayaan for the last 4 years. They have been supported by such a large number of people, particularly in the navigation, guidance and control area, propulsion system. This area, the amount of effort that has been put by people, the number of simulations that have been done, the number of reviews they have gone through, the amount of criticism
they faced and overcome that. It is, as a person who has been watching this for the last 4 years along with them, my heart goes out for them. The amount of effort is tremendous. That is what ISRO is all about. That is what our organization has taught us to do. Now today this success has put us even more higher responsibility, as the Honorable Prime Minister was telling, because we have set the bar now so high. Nothing less spectacular than this is going to be inspiring for any of us in the future. So as the Honorable Prime Minister mentioned, we will be now looking at putting the man in space, putting a spacecraft around Venus and landing a craft in Mars. Work on all these activities are going on for few years, and this success today will inspire us and will spur us to take those efforts even more strongly, so that we will make our country proud again and again and again. Thank you very much for every one of you who have directly or indirectly participated in this mission, encouraged us, intentionally or unintentionally helped us in all for every one of you. A big thank you, because even casual remark, an unintended point can help a person who is striving to reach a goal. The person who is making that remark may not have meant it that way, but sometimes it can ignite that's why I said that even unintended help is very, very, very welcome, and we are very, very thankful for that. Thank you, Team ISRO, for supporting all of us. The amount of affection we received when this mission came into this final stage, the number of people who gave us confidence that nothing can go wrong and this is going to be successful. In fact, I was not that much confident, because we have seen couple of times issues, because I know very well as a person who has been doing in this domain for 36 years, I know there are thousands of things. Any of that can anytime go wrong and derail. But so many of the people, because that I only see as the reflection of the effort we have put, that people are so happy to see this effort and they want us to succeed. It is not that they know that we are going to succeed. The people want us to succeed. So thank you very much for everyone for your love and affection. We will continue to do our best and make our flag fly, ISRO's as well as India's flag fly high. Thank you very much. Honorable Prime Minister called me and conveyed his greetings to each one of you and your family, for the wonderful work you did in ISRO. So thanks to him for the support that he is giving to us for missions like Chandrayaan 3 and the missions that are in the offing. I think that's a great word of comfort that we are receiving for pursuing the inspirational work that we are doing for the nation. I want to tell you, and I want to thank you also for each and everyone who prayed with us in the last many days, who wanted this success to happen in ISRO. I thank all those people all around the country and maybe beyond the country for their blessings and wishes and affection that he has given to each one of us for doing this work for the last so many years. I want to specifically thank some senior people who have been standing with us, especially the name of Kiran Kumar sir and Mr. Kamalakar, Sri Koteshwar Rao. They have been helping so much. They were part of the team to help them to get the confidence and get the reviews done to ensure that nothing goes with any mistakes. And of course, this is not the work of us alone.
This is a work of a generation of ISRO leadership and ISRO scientists. And this is a journey we started in Chandrayaan 1, continued in Chandrayaan 2, and Chandrayaan 2 craft is still working and doing a lot of communication work with us. And all the team that contributed to building Chandrayaan 1 and Chandrayaan 2 should be remembered and thanked while we celebrate Chandrayaan 3. And this is an incremental progress and definitely a great, huge one it is. And thank you so much for all the support and work that you have done. Thank you. அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவை தொடர்ந்து வெற்றிகரமாக நிலவில் கால் பதித்துள்ளது இந்தியா. குறிப்பாக முதன்முறையாக தென் துருவத்தில் கால் பதித்து இருப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இவ்வளவு மணி நேரமாக, இவ்வளவு நாட்களாக, கிட்டத்தட்ட 40 நாட்கள் விஞ்ஞானிகளுடைய தவத்தின் பலனாக தற்பொழுது வெற்றியை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தாலும் அங்கிருந்து காணொலி வாயிலாக இந்த நிகழ்வை பார்வையிட்டு பின்னர் அவரும் தொலைபேசி வாயிலாக இஸ்ரோவினுடைய தலைவர் திரு சோம்நாத் அவர்களுக்கு போன் செய்து அவருடைய வாழ்த்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காணொலி வாயிலாக இஸ்ரோ விஞ்ஞானிகளை முதற்கொண்டு அவர் வாழ்த்திய நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். புதிய இந்தியாவை உருவாக்கி இருப்பதாகவும் இந்தியாவிற்கே விடியல் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இஸ்ரோவில் எந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியுடன் அவர்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தினார்கள் என்ற நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் உங்கள் டேண்ட்ரஃபை 100% கண்ட்ரோல் செய்து கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். கார்த்திகா கருவேப்பிலை எண்ணெய். இதோட ஸ்பெஷாலிட்டி கருவேப்பிலை எண்ணெயில ஊறிக்கிட்டே இருக்கும். ஊர்னா அதோட சார் எண்ணெயில கலந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீளமான முடி கிடைக்கும். கார்த்திகாவில் உள்ள கருவேப்பிலை, நெல்லிக்காய் மற்றும் கரிசலாங்கண்ணி முடி உதிர்வை குறைத்து நீளமான முடியை தர உதவுகிறது. கருப்பு முடிக்கு கருவேப்பிலை. என் வாழ்க்கை என் முடிவு என் கார்த்திகா. நம்ம கார்த்திகா. இது என்னங்க அநியாயம்? நகை திட்டத்துல கோல்ட் ரேட் ஏறுனாலும் நகை கிடைக்குதா லாபம், இறங்குனாலும் நகை கிடைக்குதா லாபம். நீங்க மாசம் மாசம் கட்டுற காசு நகை கடை ஓனர்ஸ் லாபம் பார்க்கவா? லலிதா ஜுவல்லரியில உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். லலிதா தனவந்தனம். அமைதியை விரும்பும் மனிதன் தன் நிதானத்தை இழக்கும் பொழுது, நம்பியவர்களே நமக்கு துரோகம் இழைக்கும் பொழுது, வசதியை தேடும் நெஞ்சம் பணத்தாசைக்கு மயங்கும் பொழுது, அங்கே திமிர் எழுகிறது வன்மம். திடுக்கிட வைக்கும் குற்றங்களின் பின்னணிதான் என்ன? குற்றப்பிரிவு. செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு மற்றும் மறு ஒளிபரப்பு இரவு 10:30 மணிக்கு நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ஆண்டு கால திராவிட மாடல் எதிர்ப்பில் விளைந்து எதிர்ப்பில் நீந்தி அடையாள அரசியல். நூற்றாண்டு கால பயணம். தமிழ்நாட்டின் புதிய உரிமை குரல், கொள்கை கோட்பாடு.
ஒட்டுமொத்த சமூகத்திற்கான கேள்விகள், அரசியலின் அனைத்து தரப்பு நிகழ்வையும் அலசி ஆராயும் விவாத களம். முரசரங்கம், உண்மையை அறிவோம். திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். அதிர வைக்கும் அரசியல் நிகழ்வுகள், பதைபதைக்கும் குற்ற சம்பவங்களின் சிறப்பு தொகுப்பு, வரலாற்றின் அடிசுவட்டை அசைத்து பார்க்கும் செய்திகளை நம்பகத்தன்மை மற்றும் நடுநிலையுடன் வழங்கும் மாலை முரசு செய்திகள். மற்றற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். விண்வெளி வந்து எந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கோ அந்த அளவுக்கான மகிழ்ச்சியை வந்து இன்னைக்கு இந்திய மக்கள் நம்ம எல்லாருமே நுகர்ந்துகிட்டு இருக்கோம். மாத்தட்டி சொல்லலாம் நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான சூரிய ஒளி கூட படாத ஒரு தென் துருவத்தில் முதலாக கால் பதிச்சு உலக நாடுகள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மை நிகழ்வு வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. வெற்றிகரமாக சந்திரயான் 3 நிலவினுடைய தென் துருவத்தில் வந்து கால் பதிச்சிருக்குது. நிலவில் கால் பதித்த 4 நாடுகளை தாண்டி ஒரு கூடுதல் சிறப்பு வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஆஸ் அ இந்தியனா வந்து மிகப்பெரிய பெருமை கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம அரங்கில் இருக்கக்கூடிய அழைப்பாளர்களும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, ஒரு மிஷன் வந்து வெற்றி அடையும் பொழுது அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலையுமே இருக்காது இல்லையா? இது முதல்ல ஸ்பேஸ் மிஷன் அப்படின்றது இருக்கிற மாடியூல் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட், 1-2 கிடையாது. எங்கன்னா ஒரு சின்ன ஃபிளா இருந்தா கூட மிஷன் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. அத்தனை பேரும் ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம ஸ்டூடியோ சார்பில் அவங்களுக்கு எல்லோருக்கும் நம்முடைய பாராட்டை தெரிவிச்சுக்குவோம். ரெண்டாவது, இதில் எவ்வளோ அதில் நீங்கள் பார்த்துருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு தெரியும். ரெண்டாவது, நம்ம முதல் பேசினபடி அந்த சென்சர் எல்லாம் ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கு. இட் மீன்ஸ் தே டெஸ்டட் தம் தரோலி. கண்டிப்பாக அது கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த லேண்டருக்கு இவங்க கொடுத்த ஸ்பேஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எக்ஸ்ட்ரா ஃபியூலே தேவைப்படல. பார்த்தீங்களா, எப்பவுமே பேக்கிங் இருந்ததுன்னா தேவைப்படாது. இப்போ தைரியமாக நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணுவீங்க. பயம் இருந்தால் தான் உங்களுக்கு உதவி தேவைப்படும். அதுவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம என்டையர் டீம், எனக்கு இஸ்ரோவை பற்றி தெரியும், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஒரு ஃபெயிலியர் வந்துடுதுன்னா அது என்ன மாதிரி ப்ரெஷர் அவங்க மேலே தெரியும். ஜிஎஸ்எல்இ பிஎஸ்எல்இ ஃபெயில் ஆகும்போதெல்லாம் அது அந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலை பண்ணதுக்கு இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட். அது ரெண்டாவது, உலகத்தில் அந்த லைனில் சேர்ந்தது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா இப்போ சைனா வந்து எக்கச்சக்க டெக்னிக்கல் பவர் வச்சுருக்கான். அவன்லாம் டெஸ்டெல்லாம் விஜயராஜாவுக்கு நான் சொல்லியிருக்கேன். 16 மீட்டர் பை 12 மீட்டர் விண்டர்னல் டெஸ்ட் செக்ஷன் 1960s ஓன் டெக்னாலஜி டெவலப் பண்ணால் அமெரிக்காவில் கூட அவ்வளோ பெரிய டனல் கிடையாது. மொஃபட் ஃபீல்டு அமெரிக்காவில் கூட அவ்வளோ பெரிய டனலில் நான் சைனாக்காரன் பண்ணிட்டான். மார்க் 7 இப்போ இந்த ஸ்பீடெல்லாம் ஹைப்பர்சானிக் போகிற விண்டர்னல் வந்து 60s சைனா கட்டிட்டான். ஜப்பானே வந்து 2008 தான் கமிஷன் பண்ணான். ஓகே, பட் நம்மக்கிட்ட அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கிறத வச்சு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது தான் நம்முடைய பெருமைன்னு சொல்லிடலாம். எல்லாம் ஒரு பணக்காரன் செழிப்பாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு, பட் நம்முடைய சயின்டிஸ்டோட கிரேட் எஃபெக்ட். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இதை பிளான் பண்ண மிஷன் டைரக்டருக்கும் நம்ம கட்டாயம் அவருக்கு நன்றி சொல்லணும். அத்தனை பேர் வேலை வாங்கியிருக்காரு. ஏன்னா ஒரு யூ கேன் ஃபைண்ட் என் நம்பர் ஆஃப் நிறைய விஞ்ஞானிகளை பார்க்கலாம், ஆனால் நல்ல மேனேஜரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆனவுடனே நான் ஸ்டான்ஃபோர்டில் இருந்து என்கிட்ட இன்டர்வியூ பண்ணாங்க அமெரிக்கன் ப்ரெஸ். நான் சொன்னேன், அப்துல் கலாம் இஸ் நெய்தர் எ சயின்டிஸ்ட் நார் எ டெக்னாலஜிஸ்ட் பட் அன் எக்ஸலண்ட் டெக்னிக்கல் மேனேஜர். யூ கேன் ஃபைண்ட் எ நம்பர் ஆஃப் டெக்னிக்கல் பீப்புள் பட் ஃபைண்டிங் ஒன் மேனேஜர் இஸ் வெரி டிஃபிகல்ட் இப்படின்னு இங்கிலீஷில் அவங்ககிட்ட சொன்னேன். அந்த மாதிரி இந்த மேனேஜருக்கு நம்ம நன்றி சொல்லணும். மூணாவது, பிரைம் மினிஸ்டரே நேராக வந்து பாராட்டுறது ஒரு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே எமோஷனல் ஆகலை, அதே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி மிஷனில் அவங்க எமோஷனல் ஆகவே கூடாது. அந்த விஷயத்தில் கிரேட். இது எல்லோருக்கும் நம்ம உங்கள் ஸ்டூடியோ சார்பில் வாழ்த்து சொல்லிடுவோம். நிச்சயமா நிச்சயமா சார். சொல்லுங்க, ஆஸ் அ ப்ரொஃபஸராக வந்து இன்னொரு புது சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு நம்ம மாணவர்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான தருணம். உலகமே உற்று நோக்கிட்டு இருந்ததை இப்போ வந்து சக்ஸஸாக வெற்றிகரமாக
தரைக்கு மூணில் இருந்துட்டோம். அது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, மிஷன் டைரக்டர் ப்ளஸ் சேர்மன் எல்லாமே சந்தோஷமாக. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு சொன்னோம்னா இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க கூட சொன்னாங்க, ரஷ்யா வந்து 10 நாளில் போயிடுச்சு, நம்ம வந்து 40 நாள் எடுத்துக்கிறோம். இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்கிறது இதுதான். அது இருக்கிற டெக்னாலஜியை வச்சு சிறப்பாக செய்கிறது இதுதான். எப்படின்னு சொன்னோம்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, எங்களால் முடியும். நீங்கள் என்ன டெக்னாலஜி வச்சுருந்தா கூட எங்களால் இருக்கிற டெக்னாலஜி வச்சு ரீச் பண்ண முடியும், வின் பண்ண முடியுன்றத சாதனை பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ இந்திய விஞ்ஞானிகள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது என்ன டெக்னாலஜி நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறத ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்து வரும் நாடுகள் இருக்குது. இப்போ நம்ம வளரும் நாடுகள் வந்து நம்ம முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து உலகத்திலேயே 4வது இடத்துல இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நிலையை வெறும் சீக்கிரமாகவே நான் அடைஞ்சிடுவேன். ஏன்னா அந்த டெக்னாலஜி இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இது வந்து மக்கள் மத்தியில் இப்படி எல்லா தொலைக்காட்சி மீடியா தான் மெயின். இந்த மீடியா வந்து எடுத்து சொல்லும்போது மக்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். இப்போ நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால், இந்த கோர்ஸ் சார் சொன்ன மாதிரி 67, 57 அதர் கண்ட்ரீஸில் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிக்கணும். இப்போ நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. முதல்ல வந்து ஒரு கல்பனா சாவ்லா, இப்போ வந்து அப்துல் கலாம், இப்போ அதுக்கப்புறம் இப்போது டெக்னாலஜி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த டெக்னாலஜி வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். இருக்கிற கல்லூரிகளில் மெயினாக சொல்லணும்னா என்னோட ப்ரொஃபஸர் லெவலில் சொல்கிறதுனால கல்லூரிகளில் இருக்கிற பாடத்திட்டங்கள் எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு என்னென்ன அடாப்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி அதுக்கான சிலபஸ் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போது நம்ம விண்வெளித்துறையை பொறுத்தளவில் விண்வெளித்துறை தேவையானதை எல்லாமே சக்ஸஸ் ஃபார் த மூன் லேண்டிங் அப்படின்றதுல என்னென்ன டெக்னாலஜி தேவை இருக்கோ அத்தனையுமே சப்ஜெக்டாகவே நம்ம சொன்னோம். அதனால தான் நம்ம நிறையா கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட், இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அது மாதிரி நம்ம சப்ஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பர்ஸ்லாம் இண்டஸ்ட்ரி பீப்புள் ப்ளஸ் அகாடமிக் பீப்புள் ஏன்னா இவங்களெல்லாம் கொண்டு வந்து தான் ஒரு சிலபஸை ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்ம விண்வெளித்துறைக்கு தேவையான டெக்னாலஜிஸு சப்ஜெக்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாணவர்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக வெகு சீக்கிரத்தில் நம்ம வந்து நம்பர் 1 உலகத்திலேயே நம்பர் 1 வந்துடலாம். அதில் எந்த மாற்றம் கருத்துக்கிறது கிடையாது. நிச்சயமா அதில் சொன்ன மாதிரி நீங்கள் அவ்வளோ டெக்னாலஜிஸ் வச்சிருக்கலாம், எங்களை விட நீங்கள் முன்னேறி இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணாததான் நாங்கள் பண்ணி காட்டுவோம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம 10 நாளில் போனாலும் 48 நாள் போனாலும் ரீச் ஆகிட்டோம். கிடைச்சா யாரு கடைசியில் போறாரு யார் ஃபர்ஸ்ட் போறாருன்னு முக்கியம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக சக்ஸஸ் ஆகிட்டோம். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பெருமையாக விஞ்ஞானிகளுக்கு நம்ம சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறணும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறணும். ஸோ அந்த இதை வந்து நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். இது வந்து ரீச் ஆகுறது வந்து உங்கள் மீடியா தொலைக்காட்சி மூலமாக தான் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரீச் ஆகுதுன்னா தொலைக்காட்சி. ஏன்னா இப்போ எல்லாம் உலகமே கை கடைக்கிடுச்சு, மொபைல் ஃபோனில் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எங்கே மூலையில் இருந்தாலும் ஒரு கிராமத்தில் இருந்தால் கூட ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இப்போ ஏஐனா என்ன, ஏரோநாட்டிக்லாம் என்ன, ஏரோஸ்பேஸ்னால் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் உலகமே தெரிகிற அளவுக்கு வந்துச்சு. ஸோ கிராமத்திலேருந்து நகரம் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த விண்வெளித்துறையிலேயே அடுத்த லெவலில் என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணோம்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஃபியூச்சரில் வந்து இந்த துறை வந்து இன்னும் மேன்மேலாக வளர்ச்சி அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக சார். ஸோ அடுத்த ஹரிகிருஷ்ணன் சார், எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் வந்து குதிரை மாதிரி ஓடணும், ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட ஃபாஸ்ட்டாக ஓடணும், அப்போ தான் வந்து அந்த இடத்த நம்ம நல்லா தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்து லேண்டர் ஏதோ ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இறங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், என்னென்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அட் த சேம் டைம் என்னென்ன மாதிரியான நெகட்டிவ்ஸும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து லேண்டரை லேண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் வந்து ரோவர் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். ரோவர் டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் அது அந்த ரோவரோட பேலோட்ஸ் வந்து அதோட ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ டெக்னிக்கல் வைஸ் வந்து நம்மளோட பாசிபிலிட்டிஸ் லைக் மிஷன் சக்ஸஸோட பாசிபிலிட்டி ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்காது. ஏன்னா லேண்டிங் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்ம லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ மிச்சபடி பேலோட்ஸ் எல்லாமே அதோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி ஒர்க் பண்ணிட்டோம். பிகாஸ் நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸில் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும்.
அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் டெக்னிக்கல் வைஸ், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனியோட சிஇஓன்ற படியில் எங்களோட சைட்லேருந்து நாங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் ஏரோஸ்பேஸ் சார்பாக எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம், பிகாஸ் அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ட்ரிமெண்டஸ். ஸோ ஒரு இந்த மாதிரி சந்திராயன் மிஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால ஒரு வேர்ல்ட் வைடு ரெகக்னிஷன்ஸ் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் கிட்ட ஏதாவது அப்ரோச் பண்ணுறோன்னா, இப்போ இந்தியா அப்படின்னா இஸ்ரோ அது ஏன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ரெகக்னிஷன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வருதுன்னா அது வந்து இஸ்ரோவோட அந்த பேர் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் இருக்குது. அதை தவிர்த்து வந்து நம்ம சந்திராயன் 1, 2, 3யோட ப்ராக்ரஸ் பார்க்கும்போது 3ல வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்மளோட இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்பேஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த சந்திராயன் மிஷன்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, 2லையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஓனராகவும் சரி, இல்லை ஒரு கம்பெனி ஓனராக வந்து இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆமாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரி பிக் லேர்னிங், பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் பான் டு ஃபெயில். இப்போ நம்ம இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய ஃபெயிலியர்ஸ் நடக்கும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுன்றது இந்த சந்திராயன் 2 and 3 மிஷன்ஸ் கிட்டே நம்ம லைவாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நான் சொல்லணும்னு பார்த்தேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டெக்னிக்கல் வைஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கிரிட்டிக்கல் ஃபேஸ் தாண்டிட்டோம். ஸோ இப்போ பேலோட்ஸ் வந்து அதோட ஒர்க் வந்து ஆப்வியஸாக பண்ணிட்டு அண்ட் இட் வில் பி கிவிங் அஸ் த டேட்டா, எதெல்லாம் நமக்கு தேவையான டேட்டாவோ அது கொடுக்கும். ஓகே, இப்போ லேண்டருக்கு வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் தானே? சாரி, ஐ மீன் ரோவருக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா லேண்டருடைய கண்பார்வையில் தான் ரோவர் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்றதுனால இப்போ அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகும். அந்த டிஸ்டன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ரோவர் போகிறது தான் அப்படின்னு? ஆமாம், இப்போ அந்த இது வந்து ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும், நம்ம கம்யூனிகேஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த மிஷன் ரிக்குயர்மெண்ட் படி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரோவரோட செயல்பாடு இருக்கும். அண்ட் இப்போ இந்த ரோவரில் வந்து ஆல்ரெடி இந்த 2 பேலோட்ஸ், இந்த சாயில் சென்சிங் இந்த பேலோட்ஸ்லாம் இருக்கிறதுனால அதோட ஒர்க் வந்து அது ஆஸ் எப்படி அவங்க ப்ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அது கண்டினியூ பண்ணும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மோஸ்ட்லி. ஓகே, இதெல்லாம் தாண்டி சார், இப்போ நம்ம வந்து ரோவர்லேருந்து இருக்கக்கூடிய 2 கருவிகள் அவங்க வந்து அந்த கனிமங்கள் எப்படி இருக்குது, இல்லை அந்த இடம் எப்படி இருக்குது, இங்கே நீரோட்டம் இருக்குமா, இதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத தாண்டி வேறு என்ன விஷயங்கள் ஸ்பேஸ்லேருந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? இந்த நிலவு பற்றின நிறைய இமேஜினிட்டி இருக்குது. ஸ்பேஸில் கம்யூனிகேஷன் மெயினாக இப்போ நம்ம வி ஆர் இன் த ஃபோர் ஃப்ரண்ட். இப்போ இந்த சேட்டலைட் லான்ச்சிங்கில் பாருங்களேன், நிறைய கண்ட்ரி நம்மகிட்ட 28 சேட்டலைட்டு 32 சேட்டலைட் கொண்டு போய் ஒவ்வொரு ஆர்பிட்டில் விடுறோம் இல்லையா? அது இப்போ இந்த ரெண்டுமே கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆயிடுச்சு, PSLV. அந்த மாதிரி இதில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை மூணை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இப்போ இந்த சாயில் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஸ்டடீஸ் தான் இதில் பண்ண முடியும். ப்ளஸ் ஃபீஸிபிலிட்டி ஃபார் லைஃப் அந்த இது பண்ணலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க, சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 2 டிபார்ட்மெண்ட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு, மீது எதுவுமே சக்ஸஸ் நான் ஃபெயிலியர். ஒரே ஒரு லைவ் மட்டும் இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ்ரோவினுடைய தலைவர் திரு சோம்நாத் வந்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துவிட்டு தொடரலாம். That is what we are trying to do. There are 7 instruments on board Aditya L1. Now let me complete some more of the missions. The next mission which you are trying to do is the Gaganyaan abort mission demonstration using a test vehicle. For this also the preparations are very well going on. We are targeting to have it on in the end of September or possibly first week of October. So everything is going as per plan. After that we have a GSLV mission for INSAT 3DS, the weather forecasting mission. We also have a mission in PSLV which is scheduled now, and we also have to have the SSLV D3 mission which is the 3rd development flight of SSLV. So this much is for a short time of next 3 months. And further years I should not announce at this moment because we are working very hard to achieve those targets. Thank you so much. अगले 14 दिन में हमारे ये रोवर है ना, विक्रम लैंडर की हेल्थ कंडीशंस हमको चेक करना है. इसके बाद the Pragyan rover will come out. Pragyan rover will come out in next maybe a few hours. Sometimes it may take 1 day as well, depending upon the conditions. Then each of the instruments will be deployed. There are many instruments. There is an instrument called REMBA, which will be deploying to study the geophysical parameters of the regolith. Then there is an ILSA, which will measure the seismic activity. Then there is REMBA is going to measure the atmosphere, the charged atmosphere of the moon. And there is a Chaste, which is going to pierce on the surface of the moon and then measure the thermophysical properties of the regolith. Then we have a ILSA payload, which will be lowered from the moon
craft, that is Vikram. It will be lowered using some ropes. It will touch the surface and measure the seismic activity on the moon. And once the Pragyan rover comes out, there will be two important experiments. And both of them are linked with the elemental composition and chemical composition of the surface of the moon. The first experiment will be using a laser beam. We will send a laser beam from the rover on the material. It will fuse it, and then it will generate some spectroscopic information which will identify elements there. Another experiment is related to an alpha particle which will be emitted by the radioactive material sitting there, and that will generate certain X-ray fluorescence on the surface, and that will be measured to find out the chemical composition. So these are the main experiments that are on board Chandrayaan-3 now. Shall I answer in English? Okay, so say the most difficult part of the mission is to launch itself. Say the GSLV Mark 3, you should not forget that GSLV Mark 3, LVM-3 has done the job of putting it in the right orbit very first time. It went to 36,500 kilometers. From that, we did all that up to translunar injection. It worked very well and captured on the moon. So the first critical event is the launch. The second critical event is called the landing and capturing on the moon. If you miss it by your calculation, then it's gone. We cannot retrieve it, and there is no mission. So this is the second critical mission. The third critical thing is called this separation of the lander and the orbiter, which happened in the appropriate time. This is again after so many days of spending in orbit, the mechanism has to work without any problem. So it worked very well. And the last critical moment is, of course, that you have watched along with us. That's it. I'll take it. You. Okay, success of Chandrayaan-3 meaning for the future exploration. I think it's all clear to you. I don't have to tell. See, when it is such a tough journey for going to moon and landing, soft landing, which is very difficult for any nation to achieve today, even with the advancement of technology, and we achieving it in just two missions. The first mission had a narrow miss, and now we achieved it so perfectly. It gives confidence to configure missions to not only going to moon, going to Mars, sometimes land on the Mars, maybe in the future going to Venus and other planets, and also sometimes go beyond asteroids and others. We should think about it. I think you should all support us to plan such missions with a very, very cost-effective mission. Nobody in the world can ever do like this what we do, and nobody will be able to succeed maybe in the minimum most attempts. So I request each one of your support, encouragement. The whole of the nation should be behind us to do this. मुश्किल था. So Chandrayaan-3 வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது இஸ்ரோவினுடைய தலைவர் திரு சோம்நாத் அவருடைய மகிழ்ச்சி செய்தியாளர்களிடம் சந்தித்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி, இந்தியர்களும் சரி, அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியமாக மிகப்பெரிய வெற்றி களைப்பில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து நம்ம சிறப்பு அழைப்பாளர்களிட பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மாவீரனை வச்சு ஒரு புது கதை போடிங்க. புது கதையா? 3 அதிரடி புத்தம் புதிய ஹிட்ஸ் உங்களுக்காக. நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. வந்து கொண்டிருக்கின்றேன் என் ஜானகியை மீட்டெடுக்க. இதை தொடங்கி வைத்தவன் நானே முடித்து வைக்கிறேன். காணுங்கள் மாவீரன், ஆதிபுருஷ், பொன்னியின் செல்வன் பார்ட் 2 உங்கள் பிரைம் வீடியோவில். மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் உங்கள் டேண்ட்ரஃபை 100% கண்ட்ரோல் செய்து கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். உங்க அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்ட் தான் பெஸ்ட். உங்கள் தங்கம் உடனடி பணம்.
கார்த்திகா கருவேப்பிலை எண்ணெய். இதோட ஸ்பெஷாலிட்டி கருவேப்பிலை எண்ணெயில ஊறிக்கிட்டே இருக்கும். ஊர்னா அதோட சார் எண்ணெயில கலந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீளமான முடி கிடைக்கும். கார்த்திகாவில் உள்ள கருவேப்பிலை, நெல்லிக்காய் மற்றும் கரிசலாங்கண்ணி முடி உதிர்வை குறைத்து நீளமான முடியை தர உதவுகிறது. கருப்பு முடிக்கு கருவேப்பிலை. என் வாழ்க்கை என் முடிவு என் கார்த்திகா. நம்ம கார்த்திகா. இண்டிகா ஈஸி ஷாம்பூ ஹேர் கலர். முடியை எப்போ வேணும்னாலும் கலர் பண்ணுங்க வெறும் 10 நிமிஷத்துல. எல்லா வாய்ப்புகளுக்கும் எப்பவுமே ரெடி ஆயிருங்க. Be always ready with Indica Easy. சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவினுடைய தென்பகுதியில் தற்பொழுது தரையிறங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விக்ரம் லேண்டரில் இருந்து ரோவர் மட்டும் வெளியே வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகுது. முதல்ல என்ன மாதிரியான புகைப்படத்தை அனுப்ப பொழுது நிலா அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சிறு படைப்பாளர்கள் கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் நேரம் அதோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக சந்திராயன் அங்கே போய் இறங்கினதுக்கான பெனிஃபிட்ஸ் அதை பற்றி சொல்லிட்டு இப்போ எப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோமோ அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாச்சு. மூணில் போய் லேண்ட் ஆகியாச்சு. இப்போது இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட் ஆக போகுது? இப்போ நார்மலாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணால் லான்ச் PSLV வச்சுட்டு சார் சொன்னார் 25 or 75 அந்த மாதிரி ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணால் 75ன்னு சொன்னவருக்கு எது காரணம் சொன்னால் 75th இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த 75th இயர்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே ஒரு 75 சேட்டலைட்ஸை அனலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு லான்ச் 75 சேட்டலைட். இதில் எங்கள் காலேஜ் KCG வர்க்கி சேட்டலைட்னு ஒரு சேட்டலைட் இருக்குது, அதுவும் லான்ச் பண்ண போகிறோம் 75 சேட்டலைட்ஸில். இதில் எங்களுக்கு என்ன, நம்ம மாணவர்களுக்கு என்ன சொல்ல வருமோனா, ஒரு பப்ளிக் என்ன சொல்ல வருமோனா, எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஒரு சென்டரை வச்சுருக்கோம். சென்டரில் எப்படி நம்ம போய் உட்காந்து பார்க்குறோமோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சென்டர், சேட்டலைட் சென்டர்னு ஒரு சென்டர் ஆரம்பித்து ஒரு முன்னாள் சேர்மன் ISRO சேர்மன் டாக்டர் கிரண்குமார் சார் தான் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு. எங்களோட வந்து எங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறவர் வந்து டாக்டர் சிவதானு பிள்ளை சார் இருக்கார். ஸோ அவர் வந்து ISRO, இந்த DRDO இந்த மாதிரி இடங்களில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணதுனால இது வந்து நம்ம சாத்தியக்கூறு இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட் ஆகும்னு சொல்லும்போது, நம்ம வந்து சவுத் போலில் இறங்கியிருக்கிறதுனால சவுத் போலில் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோமோ அது பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் மித்த கண்ட்ரிகளுக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ப்ளஸ் அங்கே வந்து வாட்டர் H2O இருக்கிறதுனால நம்ம வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய நாடுகள் திங்க் பண்ணும். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சைனா வந்து 2030 வந்து அங்கே வந்து குடியிருக்க முடியுமா, மக்கள் வாழ முடியுமான்ற ஒரு சாத்தியக்கூறை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாலே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும். மித்த நாடுகளும் நம்ம டெக்னாலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நம்ம விண்வெளித்துறை, வானவியல் துறை, ஊர்வியல் துறை இது எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து பப்ளிக் நல்லாவே ரீச் ஆகும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு சொன்னோம்னா, நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் அங்கே சர்ஃபேஸ், மூனோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ